என்னவா? மதியானம் வணக்கம். மதியானம் வணக்கம். நான் கொண்டாத என்ன ஒரே தூக்கம்தா, வாரி பிடிச்சி அடிக்கிறது இல்ல டக்கு டக்குன்னு. ஓஹோ, டபுள் வேலை. சரி. மச்சா என்ன மச்சா? 6 மணில இருந்துங்க இப்பாட்டுப்பா 10 மணிலிருந்து 6 மணி மச்சான். காலையில அண்ணன் ஓவனே நான் எடுக்கிறேன்ப்ப. இருங்க தாங்க வரலாம். எவ்வளவு கூட்டம் பாத்தீங்க தள்ளி தள்ளி இருந்தாலும் இல்லாட்டாலும் நம்ம கடமை கரெக்டா நடக்கும். எதுவும் குறையாது. இல்ல தெரியும் அம்மா பாக்குறாங்க. ஆத்தா பாத்துக்கிட்டு அவங்களுக்காக வந்திருக்கா. சரி வந்துமா நடிச்சு போட்டோமா ஓட மாட்டிருக்கணும். பொடியில இடையா பொற வரை பொறுத்திருக்க நானும் வரேன். ஒரு ரெண்டு முடிச்சு அடுத்த ரவுண்டு கொட்டை பாக்கு கொட்டை பாக்கு கொழுந்து வெத்தல கொட்டாவை செலுத்து என்ன ஆயிடுச்சு கேட்டேன். அடுத்து மச்சா மீச மீச மச்சா மீச செருவா
சரி நான் மட்டும் வரல, என் தங்கச்சி வந்திருக்கா. ஆமா பாட்டுப்பா, இன்னும் எங்க அப்பா கூட போட்டு போல, அப்பாவை போடணும்ல. இப்ப போட்டுட்டு உள்ள போறேன். அப்பா சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு பத்தா பூசிட்டு சரி நான் போயிட்டு தங்கச்சி அனுப்புறேன். ஆமா சுடு சுடு வருவா பாரு. வாம்மா என் தங்கச்சி. ராஜா அண்ணே, உன் கண்ணுல ஆனந்த கண்ணீரை மட்டும்தான் பார்க்கணும். அப்புறம் ஆல்ரவுண்ட் ஒண்ணே நல்லா இருக்கியாப்பா? உன் வாழைப்பழத்தை நான் தீட்டி விட போறேன். வெட்டிக்காரப்பா, அப்பப்பா எப்பப்பா நல்லா இருக்கீங்க? பார்த்தா என்ன அழகு பரவாயில்லைப்பா, அப்படியா இருக்கும். வந்திருக்க பெரியவர்களை தாய்மார்களை கிராமத்தில் அனைவருக்கும் மிக்க நன்றி. ஆனா இருந்தாலும் ஆல்ரவுண்டு என்ன அப்புறம் ஏன் எனக்கு மாமனாரா வேணுமா? அப்ப நான் தான் முறைய மாத்தி தர போறேன். அவரை தட்டுக்காரனே உங்களுக்கு ஒரு மனக்கதை போட்டுக்கிறேன். அப்ப மாமனார் எனக்கு அப்பா இல்ல, நான் கூட அப்பா நினைச்சேன். என்னத்தை பார்த்துட்டு வர? உன் வாயில துருத்திய வச்சு தேக்க. நான் தான் ஒழுங்கா பேசிக்கிறீங்கள. அசிங்க பேசாத டான்ஸ்கார பிள்ளைனா நான் மட்டும்தான், லட்சுமி மட்டும்தான். இந்த எங்க அண்ணன் கேள்வி ராஜா அண்ணே. அண்ணே மச்சான், மிருதக்கார மச்சான், உன் வாயில எடுத்து வச்சான். ஆனா இருந்தாலும் சரி, காலத்தாப்பதான் காய கேடு. இருந்தாலும் வந்தப்போ சட்டுப்பட்டு பேசுவேன். ஆனா நான் பேசுனா நீங்க தாங்க மாட்டீங்க. அதனால பேச்ச குறைச்சிட்டு, உனக்கு என்னையா பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? அப்ப இந்த ஆரம்பிக்கிறேன். ஹலோ ஹலோ ஹலோ, பைக் செட்டிங் சும்மா செட்டு தரமா இருக்கு. போற இடங்களா இப்படிதான் எதிர்பார்க்கிறோம். ஆனா அப்படிதான் இருக்கு. ஆல்ரவுண்டுக்காருக்கு ஜாமானவே காணா, மிருகக்காரு பொத்தி வச்சிருக்காரு. சரி அப்ப ஆரம்பிச்சிருவோம். ஹலோ ஹலோ, திருவாளூர் தேரே பக்கபாடா, திருவிழா திருவிழா
ஏன் என்கிட்ட ஒரு பெரிய பூட்டு இருக்கியா? சாவி இல்லாம கிடக்கு. உன்னை போட்டு நல்லா வாயில வருது. நான் என்ன சொல்றேன், அந்த ஆள் என்ன சொல்றாரு பாரு. ஒழுக்கம் உயர்வு ஓம்பப்படும். உன்னையா பெத்தாயில செஞ்சாயிடா, உன்னை பிதிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். உனக்கு யாரோ தப்பா பாடம் எடுத்துருக்காங்க. ஆத்தா ஆத்தோ ரமாவாதியா நினைச்சு அந்த இடமே பல்லமா போச்சு மாமா. நானும் உன்னை காதலிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். என் முகர கடைய பிடிக்கலையா? திரும்பி கூட பார்க்க மாட்டேற. ஏன் உன் மூஞ்சி பார்த்தாலும் 5 ரூபா பச்சை மிளகா வாங்கி அப்படியே அதில் அரைச்சி அப்பன் போல இருக்கு. யாருக்கு? உனக்கு தானே எரியுது, எனக்கு என்ன மயில் புடுங்க எரியுது? ஒத்த நொடி பார்வையிலே கட்டி என்ன இழுத்தவரே என்னோட ஆசை மாவரே கட்டிக்கொள்ள ஆசை வச்சதே. ஒத்த நொடி பார்வையிலே கட்டி என்ன இழுத்தவரே என்னோட ஆசை மாவரே கட்டிக்கொள்ள ஆசை வச்சதே. கண்ண குழி ஓரத்தில காதல் உதவி கொடுக்க உனக்கைய பூத்திருக்கிறதே, உனக்கே காத்திருக்கிறதே. என்னுடைய மாமே அவரு அந்த ஐயனார போல பவர். என்னுடைய மாமே அவரும் கருப்பு சாமி போல விதை இருக்கும். என்னுடைய மாமே அவரு அந்த ஐயனார போல பவர். என்னுடைய மாமே அவரும் கருப்பு சாமி போல விதை இருக்கும்.
பாக்குற? நான் என்ன அள்ளி கொடுத்தேன்னு நினைச்ச? என் பாசத்தை அள்ளி குடிச்சேன். நீ என்னத்த கொடுத்தேன்னு நினைச்ச? என்னத்த கொடுத்தே தெரியலையா? உனையெல்லாம் வச்சு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. நீ பண்ணிக்கிற பீட்டி மேல பீட்டி உன் பேரு என்னையா? அப்படி கேள்வி பாட்டி என் பேரு பாத்திமா. அப்படி கேள்வி பாட்டி பாத்திமா என் பேரை கேட்கிற என் ஊரை கேட்கிற. பீட்டி மேல பீட்டி உன் பேரு என்னமா? அப்படி கேள்வி பாட்டி என் பேரு பாத்திமா. தெரியுமா? ஏய் எதுக்குமா? அதானே எதுக்கு மயிர் புடுங்க வச்சிருச்சுக்கிட்டு இருக்க? இதான் குத்தாட்டம். ஆமா நிஜமாவா? நிஜமாவா சொல்ற? சரி என்னதான் இருந்தாலும் பாஞ்சாங்க அடிச்சிருச்சு ராஜாண்ணா. நான் ஒருத்தர நினைச்சேன். நான் பச்சையா குத்தி வச்சிருக்கேன். இப்படி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க. நான் அவரை லவ் பண்றேன். 7 மாசமா என்னை திரும்பியே பார்க்க மாட்டாரு. என்ன காரணம்? பெரிய பிச்சைக்கார பையன் போல. என்ன முட்டு? அத என்னயா முட்டு? ஓய்யா உனக்குலாம் இந்த மலை டேல கிடைக்கிறதே பெருசு. இதுல வேற உன் முகர கட்டிக்கு உன் மூச்சு கட்டி குறவே சொல்லுவியாக்கும். என்ன சரி என்ன ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஒரு சின்ன பக்கலோட பிடிச்சலாமா? வெத்தலை மடிச்சு குடு மாமா மச்சான வெளியே சொல்லலாமா? நானே ஆடினாலும் நானே பாடினாலும் ஆடினா என்ன ஆசை? ஆமா ஏய் என் அக்கா நல்லா காட்டினாளா? சேர்ந்து யார உன்னை நான் விடவா? உன் வாழைப்பழம் தெரிச்சு வெறும் பார்த்து வச்சுக்கோ. நீ வாழைப்பழம் தின்னு. ஏன்டா ஒரு பணியாரம் இருக்கு உனக்கு வேணுமா? அப்ப நானும் எங்க அக்காவை சேர்ந்து போடணுமா? உன் மகர கடையில சேர்ந்து போட முடியாது. அப்புறம் நந்தவனத்துக்கு வருவோம். நீ ஒத்துக்கிட்டா என்ன? நீ ஒத்துக்கிட்டா நான் மேக்கப் போடால எனக்கு சம்பளம் வந்துருச்சியா? அதனால என் அக்காவை என் மாமாட்ட பேச விட போறேன். அக்கா உங்களால சந்திக்க ரெடி தானே? இந்த எங்க அக்கா கிட்ட போயா. நான் வந்து என் புருஷன் சொல்றதே நான் கேட்க மாட்டேன். உன் பேச்ச வேணாங்க.
மரியாதை இல்லை. ஏய் துணி எடுத்து ஆடி இருக்கு, பாடி இருக்க, குடிகார நாயி. நீ பாட்டு வந்து வேமா இடிப்ப. ஏய் குடியாரனை பத்தி தப்பா நினைக்காத. நீ பாட்டுடா. நீ கொஞ்சம் மண்டபடி நிப்பாட்டுற. குடியாரனை பத்தி தப்பா நினைக்காத. தப்பா பேசாத. மனுஷன் எதுவும் குடிக்கிறான். எதை குடிக்கிறா? ஒரு ஆம்பளை எதுவும் குடிக்கிறான். எதுக்கியா குடிக்கிறா? அவனுக்கு வேதனை திமிருக்குல்ல, அவனுக்கு வேதனை சோதனை என்ன வேதனை? அம்பட்டுக்கும் குடிக்கிறான். இருக்கு இருக்கு. ஒரு ஆம்பளை குடிச்சிட்டு வந்தா பொண்டாட்டி என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஒரு ஆம்பளை குடிச்சிட்டு வந்தா புருஷன் குடிச்சிட்டு வந்தா பொண்டாட்டி வீட்டுல என்ன செய்யணும்? என்னங்க செய்யணும்? என்ன செய்யணும்? நாங்க பொண்ண மாதிரி என்னோட போய் குடிச்சிட்டு வந்து நிக்க, உனக்கு சோற போட்டு பாய ஊத்தி அதை பண்ணி இதை பண்ணி படுக்க வைக்க நாங்க இடிச்ச வாயா? புருஷன் குடிச்சிட்டு வந்தா பொண்டாட்டி என்ன செய்யணும்? என்னையா செய்யணும்? வீட்டுல பொண்டாட்டி என்ன செய்யணும்? என்ன செய்யணும்னு தெரியல. என்ன செய்யணும் தெரியல. நிறுத்துது. நீ நிறுத்து. பொண்டாட்டியார என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? புருஷன்காரன் குடிச்சிட்டு வந்தா பொண்டாட்டி வீட்டுல கறி வறுத்து வைக்கணும். ஓ யார் கறியா? கறி வறுத்து வச்சிருக்காங்க. நீ ஏன் கறி சட்ட மாதிரி இருக்க? கறி கேக்குத கறி. ஏண்டி ஸ்நாக்ஸுக்கு என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்களா? போ நீ அடுத்த கறியத்தான் திங்க முடியும். சரி என்ன குடியாரன்ற இல்ல. ஆமா. இப்ப நீ என்ன படிச்சிருக்கியா? நான் நல்லா படிச்சிருக்கேன். படிச்சு எத்தனை நாள் படிச்சிருக்க? நான் 10வது வரைக்கும் படிச்சிருக்கேன். 10வது எத்தனை வருஷம் படிச்ச? 10வது 10 வருஷம் படிச்சிருக்கேன். 10வது 10 வருஷம் படிச்சிருக்க. சரி குடிச்சவனுக்கு மதிப்பா படிச்சவனுக்கு மதிப்பா? இந்த காலத்துல படிச்சவங்களுக்கு தான் என் மதிப்பு. குடிச்சவங்களுக்கு ஒரு நாள் மதிப்பு கிடையாது. படிச்சவனுக்கு மதிப்பு இல்ல. ஏன் மதிப்பு இல்ல? ஏயா சொல்ற? நான் குடிச்சிருக்கேன், நீ படிச்சிருக்க. சரி நான் குடிச்சிருக்கேன், நான் படிச்சிருக்கேன். நீ படிச்சிருக்க. நீ படிச்சிருக்கிறது யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும் நீ படிச்சிருக்கிறது? அண்ணன் தம்பி கட்ட புருஷன் பிள்ளை எல்லாத்துக்கும் தெரியும். ஊருக்கு தெரியாது. நீ படிச்சிருக்கிறது. நான் குடிச்சிருக்கேன், நீ படிச்சிருக்க. நீ படிச்சத ஊர்ல பூரா போய் சொல்லணும். என்ன சொல்லணும்? நான் படிச்சிருக்கேன், நான் படிச்சிருக்கேன், நான் படிச்சிருக்கேன். ஆனா நான் போய் சொல்ல தேவையில்லை. அப்புறம் என்னைய பார்த்தவங்க தெரிஞ்சுருவாங்க நீ குடிச்சிருக்கேன். ஆமா. இன்னொன்னு என்னது? இப்ப நீ சொன்ன படிச்சவனுக்கு மரியாதை உண்டு. ஆமா படிச்சவனுக்கு தான் மரியாதை. படிச்சவனுக்கு தான் மரியாதை. படிச்சவனுக்கு தான் மரியாதை. நீ நிறுத்தியா? இப்ப நான் ஒரு பைபாஸ் ரோட்ல போய்கிட்டு இருக்கேன். போ. பைபாஸ் ரோட்ல போய்கிட்டு இருக்கேன்ல, ஒரு லாரி அங்க இருந்து எதுக்கு வரும்? என்னைய பார்த்தது 2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டே லாரிக்கார நிப்பாட்டுவாரு. நிப்பாட்டிட்டு அவர் மட்டும் இறங்கி வருவாரு. என்ன சொல்றாரு வந்து? அவர் மட்டும் என்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வருவாரு. வந்தமே பக்கத்துல வருவாரு. தலைவரே இப்பதான் 15 லட்சம் ரூபாய் லோன் போட்டு லாரி இறக்கிருக்கீங்க. அது என்ன கட்டல தலைவர, இன்னும் ஒரு 3 லட்சம் ரூபாய் மேற்கொண்டு கடன் கொடுத்துட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஓரமா உட்காருங்கன்னு சொல்லி ஒரு 80 ரூபா கையில வச்சுட்டு போவாரு. எதுக்கு தெரியுமா? அந்த 80 ரூபா இந்த அடிச்ச போத இறங்கிடுச்சுன்னா மேற்கொண்டு ஒரு கட்டிங் போட்டுங்க தலைவர அப்படின்னு தலைவர் பட்டம் கொடுப்பாரு. நீ படிச்சவங்கள போற, நீ படிச்சவள போனேன்னா லாரிக்கார் என்ன செய்வாரு? எனக்கு தலைவர் பட்டம் உன்னைய பாப்பார். நீ படிச்சவளே கிட்டத்துல வந்து நிப்பாட்டாரு. நீ நல்ல கிளம்புண்ட என்ன வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா? இல்ல நீ சேர்றதுக்கு 7000 தான் கிடைச்சா ஓடி ஒதுங்கிடுவாரு. அப்ப குடிச்சவளுக்கு தலைவர் போட்டான், படிச்சவளுக்கு போட்டி வரமா வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா? அந்த சாக்குல வாடி போடி நீ கூப்பிடுற இல்ல அங்க சொல்றேன். அவர் சொல்றாரு அந்த மாதிரி குடிச்சவனை பத்தி லேசா நினைக்காத. சரி நான் குடியாரன் தான், நீ படிச்சவளதான். குடிச்சவன் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. கேள்வியா நான் சொல்றேன்? கேக்குறேன் நீ பொம்பளை பிள்ளை தானே? பொம்பளை பிள்ளைதாயா? நான் கேக்குற கேள்வியை தப்பா இருக்க கூடாது. தப்பா இல்லாம கேள்வியா பதில் சொல்றேன். கேக்குற கேள்வி ஒரு தடவை தான் கேட்பேன். கேளு கேளு. ஆமா என்ன குடிச்ச முறம் பொழுதுன்னு சொல்லுவாங்க. குடிச்சா இந்த குடியார அப்படி கிடையாது. குடிச்சாலும் ஒரு தடவை கேட்பேன். அதுக்கு நல்ல பதிலா சொல்லு. நீ பொம்பளை பிள்ளை தானே? சந்தேகமா இருக்கா? இல்ல இல்ல நீ பொம்பளை பிள்ளைதான். இட்லிக்கு தேவை சட்னியா சாம்பார்? இட்லிக்கு தேவை சட்னி இல்ல சாம்பார் இல்லையா? சரி மாவு தேவை. பொடி லூசு. அதாண்டி குடிச்சவனுக்கும் படிச்சவனுக்கும் வித்தியாசம். இட்லிக்கு தேவை சட்னியா சாம்பார், அந்த சட்னி சாம்பார் மாவுன்ற மாவு தேவையில்லை. முத இட்லிக்கு தேவை உளுந்து அரிசி முடி. உளுந்து அரிசி இல்லாம எப்படி வரும் மாவு? சரி உளுந்து அரிசியும் போட்டு ஆட்டினா என்ன வரும்? என்ன வரும்? மாவு வரும். மாவு வராது. உளுந்து அரிசியும் போட்டு ஆட்டினா கொல கொல கொலன்னு வெள்ளையா வரும். ஆமா சரி.
இட்லிக்கு என்ன கிடைக்கும், பொங்கலுக்கு என்ன கிடைக்கும்? இட்லிக்கு என்ன கிடைக்கும், பொங்கலுக்கு என்ன கிடைக்கும்? இட்லிக்கு என்ன கிடைக்கும், இட்லி கிடைக்கும், பொங்கலுக்கு பொங்கல் கிடைக்கும். போடி லூசு, ஆ. நீ படிச்சவ, ஆமா. நான் குடிச்சவன். சரி. இட்லிக்கு என்ன கிடைக்கும், பொங்கலுக்கு என்ன கிடைக்கும்னா, இட்லிக்கு லீவுன்றதே கிடைக்காது, ஆனா பொங்கலுக்கு அரசு விடுமுறை லீவு கிடைக்கும். ரொம்ப அறிவாளி. சரி, மாமிக்கும் சாமிக்கும் என்ன வித்தியாசம்? மாமினா மாமிதான், சாமினா சாமிதாயா. பாத்தியா, மாமின்னா மாமி, சாமின்னா சாமி, அது ஊருக்கே தெரியும். ஆ. மாமிக்கும் சாமிக்கும் என்ன வித்தியாசம்னா, என்ன வித்தியாசம்? சாமி வந்து கோயில்ல கம்முன்னு இருக்கும், ஆ. மாமி வந்து வீட்டுல கும்முன்னு இருக்கும். ஏய், ஆல்ரவுண்டு. அது இருக்கட்டும், இன்னொரு கேள்வி கேட்கிறேன். என்ன கேக்குற? கேட்கிற கேள்வி கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கு. கேளு கேளு. பனை மரத்துக்கும் போஸ்ட் மரத்துக்கும் என்ன வித்தியாசம்? பனைமரத்துக்கு போஸ்ட் மரமா? ஆ. பனைமரம் ரொம்ப உயரமா இருக்கும், சரி, போஸ்ட் மரம் அதோட குட்டையா இருக்கும். பாத்தியா, பனை மரத்துக்கும் போஸ்ட் மரத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, ரெண்டு உயரமா தான் இருக்கும்ன்றாங்க எல்லாரும். ஆ. பனை மரத்துக்கும் போஸ்ட் மரத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, என்ன வித்தியாசம்? பனை மரத்துல ஏறி வெட்டுனா நொங்கு, ஆ. போஸ்ட் மரத்துல ஏறி தொங்குனா சங்கு. உனக்கு சங்கு ஊத போறேன் நான் பாரு. சங்கு நீ ஊதுறியா, நான் உன் சங்க ஊதுறேன்னு ஏய், பாரு. சங்க ஊருக்கு எவனும் பிறக்கலடா. அது இருக்கட்டும், ஆ. கேட்கிற கேள்வி கொஞ்சம் அசிங்கமா இருக்குன்னு நினைக்காதீங்க. ஆ. பாக்குற ஆத்தாமாரு அண்ணன்மாரு எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுறேன், அதுக்காக நல்ல விளக்கத்தை சொல்லிடுறேன். சொல்லு. இருக்கட்டும், கேட்கிற கேள்விதான் அப்படி இருக்கு. விரிச்சதுக்குல விரிச்சதில்ல. விரிச்சதுல ஆ. விதைச்சத வச்சா ஆ. விடிஞ்சு பார்த்தா ஆ. வெள்ளை வெள்ளையா கிடக்கு. அது என்னது? அப்படின்னா அப்படின்னா என்னய்யா? அப்படின்னு என்னன்னு தெரியல. தெரியாது. விரிச்சதுக்குள்ள விதைச்சத வச்சா ஆ. காலையில பார்த்தா வெள்ளை வெள்ளையா கிடக்கும் நம்பியா. ஆமா. ஒரு அடுப்பு இருக்குல்ல, ஓ. அந்த அடுப்பு விரிஞ்சிருக்கா, ஆமா. அதுக்குள்ள விறகு வைக்கிறோமா, ஆமா. அதான் விடைச்சது. அது எரிஞ்சு முடிஞ்சது காலையில அந்த அடுப்புக்குள்ள போய் பாரு, சாம்பலா. சாம்பளம் வெள்ளையா கிடக்கும். அதான் உரிச்சதுக்குள்ள விடைச்சதை வச்சா காலையில பார்த்தா வெள்ளை வெள்ளையா கிடக்கும். அது இருக்கட்டும், ஆ. ரெண்டு பக்கமும் பிடிச்சுக்க, ரெண்டு பக்கம் புடிச்சுக்கோ, நடுவுல பிடிச்சு துணிச்சுக்க, நடுவுல பிடிச்சு திணிச்சுக்கோ. உன் ஆசை வீர அடிச்சுக்க, ஆ. உனக்கு வள்ளுவர் இருக்கம் தட்டிக்கு இழுத்துக்க, சரி. ஆனா போவேல தண்ணியை தொட்டு கழுவி விட்டுட்டு போயிரு. அது என்னய்யா? புதுசா இருக்கு. கேட்கிற கேள்வி ஒரு மாதிரியா தான் இருக்கேன், ஆ. அர்த்தம் நல்ல அர்த்தமா தான் இருக்கேன். நல்ல அர்த்தமா சொல்லு. தெரியல, இப்ப அவங்க தான் ரசிச்சு கை தட்டுவாங்க. ரெண்டு பக்கமும் பிடிச்சுக்கங்கன்னு சொன்ன என்ன தெரியுமா, அது என்னது? ஒரு அம்மிக்கு மேல கிடக்கிற குலவிக்கல்ல ரெண்டு பக்கமும் பிடிச்சுக்கிறீங்க, ஓ. நடுவுல பிடிச்சு திணிச்சுக்க வேண்டிய பார்த்தீங்களா. அது என்ன திணிக்க? அம்மிக்கும் குலவிக்கும் நடுவுல தேங்காய் செல்ல திணிக்கிறீங்க. ஆ. ஆ. உங்க ஆதவீர அடிச்சுக்குங்கண்ணே, திணிச்ச தேங்காய் செல்ல குலவிகளை தூக்கி சின்ன 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 அடிக்கிறீங்க. வள்ளுவர் கண்டட்டிக்கு இழுத்துக்கங்கண்ணே, அதை வள்ளுன்னு வரந்தட்டிக்கும் குலவியை பிடிச்சி இழுக்கிறீங்க. போகையில தண்ணியை தொட்டு கழுவிட்டு போங்க நிம்மதியா. ஆமா. அரைச்சதாங்க சில வலிச்சு ஒரு கிண்ணத்துல வச்சுட்டு குலவியும் அம்மியும் கழுவி தானே கொண்டு வர்றீங்க. சரி, அதான் கேள்வி கேக்குறேன். கேளு கேளு நான் ஒரு கேள்வி கேக்குறேன். கேளு, நாக்கப்படி சேர்ற மாதிரி கேளு. நீ படிச்சிருக்க, நான் போற பாரு. நீ படிச்சிருக்க, நான் குடிச்சிருக்கேன். ஆ. நாக்கப்படி சேர்ற மாதிரி கேள்றே. சரியா? கேளு. 1000 பத்திரம், மல்ல பத்திரம், தொங்கு பத்திரையா, ஆத்து பத்திரம், நூத்து பத்திரம், நூறு பத்திரையா, ஒட்டு பத்திரம், ஜாக்கு பத்திரம், தத்து பத்திரையா? அது என்னதுயா? இந்த லேகியமெல்லாம் நான் விற்க மாட்டேன். இது டேக்கியம் உனக்கு? இந்த லேகியமா ஆ. என்ன கேக்குறதுக்கு பதில் சொல்லியா? என்ன வெள்ளையா? ஆமா. யாரை பார்த்து வெண்ணேன்ற? உன்னை பார்த்தா சொன்னேன். என்ன பார்த்து? உன்னை பார்த்துதாயா? நல்லா கேட்டேன். ஆ. என்ன பார்த்து வெண்ணேன்னு உன்னை கேட்டிருக்க. பார்த்து தான் சொன்னேன். இருக்கட்டும், ஆ. இப்ப பால் எதுல இருந்து வருது பால் தெரியுமா? வெண்ணெய் எதுல இருந்து வருது? மோர்ல இருந்து வருது, மோர் எதுல இருந்து வருது? தயிர்ல இருந்து வருது, தயிர் எதுல இருந்து வருது? பால்ல இருந்து வருது. ஆ? பால் 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 எதுல இருந்து வருது? மாட்டுல இருந்து வருதுயா? பசுமாட்டுல இருந்து வருமா, காளமாட்டுல இருந்து வருமா? அட, பசுமாட்டுல இருந்து தான் வரும். இப்ப நீ பசுமாட்டு வர்க்கமா, காளமாட்டு வர்க்கமா? என்னது? பசுமாட்டு வர்க்கமா, காளமாட்டு வர்க்கமா? நான் பசுமாட்டு வரும். பசுமாட்டு வர்க்க நீ. ஆ. பால் எந்த மாட்டுல இருந்து வர? பசுமாட்டுல இருந்து. நீ பசுமாடு. ஆமா. உன்கிட்ட இருந்து வந்த பால்ல வந்த வெண்ணெய் தான் வெண்ணெய். என்னைய கேட்கிற வெண்ணெய் இல்ல, அட, உன் பால்ல இருந்து வந்ததுதான் வெண்ணெய். பேசு. ஏன் அழகு ராஜா? பேசு. நான் கேட்டு வந்தது வெண்ணெய். சரி. ஏய், உன்கிட்ட சனி கூட்டாதானே எனக்கு வெண்ணெய் வரைய வெண்ணெய். அது இருக்கட்டும், ஆ. ஒரே கேள்வி. என்ன கேள்வி? இருமா, சொல்லு. நிக்க வச்சு பார்த்தா ஆ. கும்பிடுறது மாதிரி இருக்கும், ஆ.
உட்கார வச்சு பார்த்தா ஆ, சிரிக்கிறது மாதிரி இருக்கு. சரி. சொல்லுமா என்ன? ஏய், நான் முதல்ல சொன்னேன்னு சொன்னியா நீ கேள்வி? தெரியல. தெரியல. நீ சொன்னதுக்கு நீ சொல்லு. சொல்லிட்டு போ, நீ தெரியல. நீ சொன்னதுக்கு பில்டப் கொடுத்து நிக்கிறேன் நீ சொன்னதுக்கு நீ படிச்சிருக்க, நான் படிச்சிருக்கேன். நீ சொன்னதுக்கு நீ சொல்லு. நான் சொல்லவா? சொல்லு. சொல்றேன். அதாவது ஒரு கிராமத்துல ஒரு பெரிய குளம் இருந்துச்சுயா. சரி. அந்த குளத்துல மீன்கள் நிறைய கிடந்துச்சு. இருக்க தண்ணி எல்லாம் வத்திடுச்சு. சரி. அதெல்லாம் ஊர்க்காரங்க என்ன சொன்னாங்க? அரையில தண்ணி வத்துது, மீனெல்லாம் செத்து போயிடும், அதுக்குள்ள நம்ம பிடிச்சிரும் சொல்லி எல்லாத்தையும் பிடிக்கலாம் ரெடி பண்ணாங்க. சரி. உடனே குளத்துல இருக்க ஜீவெல்லாம் பேசிச்சா, அடி அடியே நம்மள பிடிக்க வர்றாங்க, என்ன பண்றதுன்னு தெரியலன்னுச்சா. உடனே இந்த மீன் சொல்லிச்சா, ஏய் எனக்கு 1000 வரையும் தெரியும், நான் ஓடி போயிருவேன்னு சொல்லிச்சா. சரி. உடனே இந்த ஆமை சொல்லிச்சா, அடடே எனக்கு 100 வழி தெரியும், நான் ஓடி போயிருவேன்னுச்சா. சரி. இந்த தவறு மட்டும் எனக்கு எந்த வழியுமே தெரியாது, என்ன பண்றதுன்னு கேட்டுச்சா. உடனே வந்தாங்களா, மீனை பிடிச்சாங்களா, தொங்க விட்டாங்களா, அந்த அந்த முதல்ல பண்ணாக்க பார்த்தாங்களா, கல்ல வச்சாங்களா. சரி. இது ரெண்டு சிரிச்சுச்சா. ஏன்னா தவளை ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. ஆமா. அதனால பத்தியா எனக்கு ஒண்ணும் தெரியலன்னு நான் தப்பிச்சு தட்டி தட்டி ஓடுறேன் பத்தியா அப்படின்னாங்க. சரி. பெய்யாத மழை பெருமழை பெஞ்சாலும், அடிக்காத மழை அடி வச்சு பெஞ்சாலும், குடுக்காத குளிர் குளிக்கிட்டு இருந்தாலும் சரி, குன்னவே குன்னாது ஒரு குஞ்சு. அது என்ன குஞ்சு? ஏ குஞ்சு? ஏய், அவள குஞ்சு இருக்கா பாரு, நிப்பாட்டுப்பா. கூட கூட ஒரு சைடுல சாயாத. அம்மா, மழை மழை பெஞ்சது, குருவி குஞ்சு கூட்ட பார்த்து ஒண்ணு, கோழி குஞ்சு கோழியை பார்த்து ஒண்ணு. ஆனா என்னதான் மழை பெஞ்சு என்னதான் குளிர் அடிச்சாலும் சரி, குன்னவே குன்னாது ஒரு குஞ்சு. அது என்ன குஞ்சு? உனக்கு உனக்கு குன்னவே குன்னாது என்ன குஞ்சுன்னு? என்ன குஞ்சு சொல்லு, உனக்கு தான் தெரியும். தெரியலையே. தெரியல. அப்படி கேளு. அதான் சொல்லிட்டேன், குருவி குஞ்சு கூட்ட பார்த்து ஒண்ணு, கோழி குஞ்சு கோழியை பார்த்து ஒண்ணு, குன்னவே குன்னாது ஒரு குஞ்சு நிம்மத்தியா. அதுதான் மீன் குஞ்சு. என்னதான் மழை அடிச்சு குளிர் அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, ஆனா தண்ணிக்குள்ள சிலு சிலு சிலுன்னு ஆட்டிக்கிட்டு தான் இருந்தேன். குன்னாத கொஞ்சம் மீன் குஞ்சு. அப்படியா? சரி, அதுன்னு கேட்டேன். அதான் இந்த இடத்துல என்ன பண்றீங்க? இந்த இடத்துல பழைய வியாபாரம் பண்றியா? பழைய வியாபாரம். ஏய் ராஜா, அதுதானே சொல்லுவாங்க, எங்கே ஒரு மாறாத்தா இன்னைக்கு டேய் ஓமலம் சேராத்தாவா, இன்னைக்கு இந்த பப்பனு கடை வந்து வேறு ஏறாத்தா அந்த கணக்குல இருக்குடா. சும்மா இருந்த சிட்டுமுறைக்கு சோத்தப்பட்டாரா, சும்மா இருந்த சிட்டுமுறைக்கு சோத்தப்பட்டாரா, அது கொட்டைய கொட்டைய ஆடிக்கிட்டு ஜனகுபதி ஜீரகத்துக்கு போனாளா, ஜனகுபதி ஜீரகத்துக்கு போனாளா, அங்க 2 ஜனகுபதி பொறட்டு 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 இருந்தாளா. படமரத்துல நொக்கு பார்த்தாளா, படமரத்துல நொக்கு பார்த்தாளா, ஏறி ஏறி அடிக்கையில கொட்டு நடிச்சுட்டா, ஆஹா கொட்டு நடிச்சுட்டா, ஆஹா கொட்டு நடிச்சுட்டா. அருப்பு கோட்டையிலே மோத்தா செருப்பு தைக்கையிலே